தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சிவகாசியில உள்ள ஒரு அரசு பள்ளியில ஆய்வு செய்யறன்ற பேர்ல அங்க போயிட்டு மாணவர்களிடையே ஆங்கிலத்துல வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு அப்படின்ற வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல வந்து பதில் சொல்ல தெரியாம அந்த குழந்தை வந்து கொஞ்சம் தடுமாறி இருக்கிறது. உடனே வந்து முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிற நீயே தடுமாறும் போது கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிற நிலை என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டினை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்போம் வாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது தொழில்துறை அமைச்சருக்கு கல்வி வளாகத்துக்குள்ள என்ன வேலை அப்படின்றது. கல்வித்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொழில்துறை அமைச்சர் வந்து அவங்க நுழைய வேண்டிய விஷயம் வந்து இதில் ஒன்றும் இல்லை. அட் த சேம் டைம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணோடைய அப்பா வந்து கலெக்டராகவோ கவர்னராகவோ இருக்க போகிறது கிடையாது. எளிய பின்னணியில் இருக்கிறவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ மென்மேலும் கொண்டு வந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த தட் பீங் செட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம், ஸ்கூலில் போயிட்டு இந்த கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அந்த குழந்தை வந்து ஆக்சுவலாக பேசிக்கலி அவங்க வந்து மைனர். அந்த பொண்ணுடைய ஃபேஸை பிளர் பண்ணாமல் போட்டது ஒரு ஒரு தப்பாக இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா துறை அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி கேமரா கையுமா தான் சுற்றுறாங்க. பிஆர் வேலை பார்க்குறத மட்டுமே வேலையை வச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி அதே போல் அவங்களுடைய தொழில்துறையே எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனை கம்பெனிஸ் வந்து போயிருக்காங்க, அதே போல் இவங்க தொழில்துறை அமைச்சராக ஆனதுக்கப்புறமா எத்தனை கம்பெனிஸ் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாலுமே அந்த ஸ்டாட்ஸ்மே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க துறையை விட்டுட்டு பள்ளி வளாகத்தில் போயிட்டு இவங்க இந்த விஷயங்கள் சொல்கிறதாகட்டும், அதே போல் அந்த மைனர் அந்த குழந்தையோட ஃபேஸை பிளர் பண்ணாமல் போகிறதாகட்டும், அவங்க அப்பாவோட ஆக்குபேஷன் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அந்த குழந்தைய வந்து மென்மேலும் அது வந்து அவங்க தாழ்வு மனப்பான்மை தான் இன்னும் பெருசாக்குமே தவிர இது எந்த ஒரு விதத்துலையும் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து உதவ போகிறது கிடையாது. முதல்ல ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கணும். அதையும் மீறி அது வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, கீதா சொல்றாங்க நாங்க அஃபிஷியலா எடுக்க கிடையாது, வேற ஒருத்தவங்க எடுத்து வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு, அது வந்துட்டு அன்அஃபிஷியலா வந்த நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு யார் எடுத்திருந்தாலுமே வந்து டெலிட் பண்ண சொல்லியிருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம்பஸ்குள்ள கேமரா அலோட் பண்ணிருக்க கூடாது. ரெண்டாவது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இதுல இங்கிலீஷ்ல தான் பேசணும், இங்கிலீஷ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி இது பண்றது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இது பண்றாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் வரனாலும் பரவாயில்லாம நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா அந்த குழந்தைக்கு மோட்டிவேட் ஆகி அந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருந்திருக்கும். அது இல்லாம வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு தேவையில்லாதது. எஜுகேஷனல் வைஸ் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயம் இருந்திருக்கு. அதாவது இந்த அரசே ரீல்ஸை வச்சு மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தாங்க, ரீல்ஸை வச்சு மட்டும்தான் ஆட்சியையும் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் வெறியின் உச்சம் தான் அதை சொல்லணும். எதை நம்ம சமூக வலைத்தளத்துல எந்த வீடியோ போடணும், எதை போடக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு அந்த அமைச்சருக்கு வேணும். அந்த மாணவியோட அதாவது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துற மாதிரி அந்த வீடியோ, அதாவது கேள்வி கேட்டு அவங்கள எந்த பதில் சொன்னாலும் நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி தான் அவங்கள வளர்த்து எடுக்கணும். அரசு பள்ளியில இருந்தா இப்படிதான் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரோல இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்துகிட்டு இந்த மாதிரி பதில் சொல்றியா அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் அது. இவங்களே இன்னைக்கு ட்வீட் போடுறாங்க நானும் அரசு பள்ளியில இருந்து தான் வந்தேன்ட்டு. அதாவது அரசு பள்ளினா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லேபிள் பண்றத அமைச்சர் பண்றாங்க. மாணவர்களை அவங்க எந்த பதில் சொன்னாலும் என்கரேஜ் பண்ணி அவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற வேலையை தான் நம்ம பார்க்கணும். போய் அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி இங்க இருக்க ஆசிரியர்களை இந்த தாழ்வு மனப்பானை ஏற்படுத்துறது, இந்த வீடியோ வெளியிட்டதே முதல்ல தவறு தான். முதல்ல வந்து அமைச்சர் கீர்த்தனாவுடைய இது வந்து ரொம்ப ஒரு வரம்பு மீறிய ஒரு அறமற்ற செயல் அப்படின்னு பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு மாணவர்கள்ட்ட போயிட்டு அந்த பாப்பா வந்து ஒரு 6வது 7வது தான் படிக்கும். அதுகிட்ட போயிட்டு உங்கள் அப்பாவோட தொழில் என்ன அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறாங்க, ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயல்பாக என்ன அப்படின்னா ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய என்ன விஷயம்னா ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு ஒரு பொது புத்தியிலேருந்தே அணுகிறது அப்படின்னு தான் அந்த செயலை பார்க்க முடியுது. அப்போ எவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு புத்தியிலேருந்து இந்த அமைச்சர் அணுகிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். அதை தாண்டி ஆசிரியரை அணுகக்கூடிய முறை இருக்குல்ல, நீங்கள் வந்து எடுங்க, நீங்கள் வந்து பேசுங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பிஎட் முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டீச்சராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாணவர்களை எப்படி அணுகணும், மாணவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அவங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்க. அவங்கள போயிட்டு அப்படி நடத்துறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? ஒரு ஆசிரியர் அப்படி அணுகிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அப்போ இதெல்லாம் வந்து தன்னை முன்னிறுத்திக்கிட்டு தன்னை வந்து பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்னு ரீல்ஸ் மோகம் இருக்குல்ல, அதோட வெறி தான் வந்து எங்கே போனாலும் கேமரா தூக்கிட்டு போகிறது, ஆய்வுன்ற பேரில் வந்து தடாலலியா உள்ளே போகிறது, பள்ளிகள் உள்ளே போகிறது. குறிப்பாக வந்து வகுப்பு நடக்கும்போது உள்ளே போகிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அதுக்குன்னு ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து சிஓ இருக்காங்க, டிஇஓ இருக்காங்க, அவங்களாம் இருக்காங்க. அமைச்சருக்கு யாருக்கு அது கொடுத்தா? இது கீர்த்தனா மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களா? அப்போல்லாம் இல்லை.
தாவேக்கோட எல்லா அமைச்சர்களும் அப்படிதான் இருக்காங்க. குறிப்பா வந்து ஸ்ரீநாத் வந்து நைட்டு 12 மணிக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்றது, கல்குவாரியை போய் ஆய்வு பண்றது, இப்பெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து தன்னுடைய ரீல்ஸ் வெறிக்காகவும் தன்னை முன்னிறுத்திக்கிற சுய திருப்தி கண்ணோட்டத்துக்காகவும் வந்து நான் தான் பெரிய ஆளு, நான் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறக்கூடிய ஒரு வெறியோட வெளிப்பாடு தான் அப்படின்னு போகிறோம். உங்களோட வெறிக்கும் உங்களோட வெளிப்பாடுக்கும் எங்க மாணவர்கள் வந்து பலியாக முடியாது, உங்க ரீல்ஸ் மோகத்துக்கு எங்களுடைய மாணவர்கள் வந்து பலியாக முடியாது அப்படின்னு நாங்க சொல்றோம். அது கண்டிப்பாவே தவறு தான் என்னை பொறுத்த அளவுக்கு. அந்த பொண்ணை வந்து அந்த மீடியால போட்டதே ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணதே பெரிய தப்பு. அந்த மாதிரி சும்மா அவங்களுக்கு என்ன வேலை, இங்க என்ன சரியா இல்ல அதுன்ற பாக்குறத விட அவங்க போயிட்டு தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட அப்படி ஒரு கான்வர்சேஷன் வச்சு அந்த ஃபேஸை ரிவீல் பண்ணதுனால அந்த பிள்ளைக்கும் வந்து எப்படினாலுமே அது ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாக்கின மாதிரி தான் அது. ஸோ அதை கண்டிப்பா வந்து சிஎம் அதை கண்டிக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். அவங்க அமைச்சர் கீர்த்தனான்றவங்க வந்து தொழில்துறை அமைச்சர். இவங்க வந்து பள்ளிகள்ல போய் ஆய்வு செய்யறதுன்றது வந்து சரியா இருக்குமா? இன்னைக்கு மாணவர்களை சந்திக்க வேண்டிய தேவையில்ல. அப்படியே மாணவர்களை சந்திச்சாலும் அவங்க வந்து பதில் சொல்லாததை வந்து வீடியோவை பிடிச்சி இன்னைக்கு அந்த மாணவியோடைய சைக்காலஜிக்கல் மென்டல் ஹெல்த் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரியல. அவங்க வந்து சமூக வலைத்தளங்கள்லயும் இல்ல பொது சமூகத்தால இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் ஆகிட்டு இன்னைக்கு அவங்களுடைய மனநிலைன்றது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நான் வந்துட்டு என்னோட பிரின்சிபல் வந்து கேட்டாலே நானே தயங்குவேன். ஸோ ஒரு மினிஸ்டர் வந்து என் மாதிரி வந்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தடுமாற செய்வேன். அது வந்துட்டு அந்த மாதிரி உனக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து சைக்காலஜிக்கலா நிறைய அஃபெக்ட் ஆகும் அந்த குழந்தைக்கு. ஸோ இது வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி அந்த பொண்ணோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்துட்டு லூஸ் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் போய் ஆசிரியர்களை கேள்வி கேட்கறத பாக்குறோம். இது யாரு சொல்லு, விஜய் மாமா சொல்லுன்னு அவங்க கட்சி மப்ளரை போட்டு கட்சி நிர்வாகிகள் பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் தொடர்ந்து உள்ள போய் ஆய்வு செய்யற அவலம் நிலை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இது பெரிய ஆச்சரியம் கிடையாது. கட்சி நிர்வாகிகள் ஆய்வு செய்யறப்ப இவங்க அமைச்சர் தான் ஆய்வு செய்ய, அதாவது அவங்க போய் தொழிலை இருக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க, முதலீடுகள் எல்லாம் அண்டை மாநிலங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான பணிகளை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க பப்ளிசிட்டி, அதாவது ஒரு வாரத்துக்கு இத்தனை ரீல்ஸ்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க போல அந்த அம்மா. ஏன்னா ரீல்ஸ் போட்டு தான் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு ரீல்ஸ் நான் இன்னமும் அப்பப்போ பார்ப்பேன். வெறியோட கேம்பெயின் வேன்ல போவாங்க போல. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, பாதுகாப்பு இல்லையான்னு இப்போ பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்துகிட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி அந்த அம்மா வாய் திறக்கல, பேசுறது கிடையாது. ஒரு வீடியோ கூட பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்திருப்பாங்க, அப்போ சிரிச்சுக்கிட்டு கடந்து சென்றாங்க அந்த அம்மா. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு வெளியே வந்து பாருங்க. தொடர்ந்து ஜால்ரா போட்டு சுத்த வேணாங்கன்னு சொல்றோம். அவங்க இங்கிலீஷ் பேசின வீடியோவே ஒருத்தர் ட்ரோல் பண்ணி இப்போ ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கே கிராமர் தெரியல அப்படிங்கிறது. அதனால யாரும் இங்க முழுமையா எல்லாம் உணர்ந்தவங்க கிடையாது. ஸோ அவங்க திருத்திக்கணும். இது வந்து அதுதான் மீண்டும் மீண்டும் எங்கன்னா நாங்கெல்லாம் வந்து அமைச்சர்கள், நாங்களாம் எங்க வேணா உள்ள போயிட்டு ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரு இது இருக்குல்ல, ஒரு அதிகாரி வெறி. நான் ஆனா பெரிய ஆளு, நான் அமைச்சர் அப்படின்ற வெறி இருக்குல்ல, அந்த வெறியோட வெளிப்பாடு தான். இன்னைக்கு ஆய்வு பண்றேன்றாங்களே, அவங்க தொழில்துறையில வந்து வெள்ளை அறிக்கை விடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா? குறிப்பா வந்து தொழில் முதலீட்டே வந்து நாங்க வந்து எனக்கு ட்விட்டருக்கு கீழே இந்த கமெண்ட்ல பார்த்தேன், அப்பதான் தெரிஞ்சுது அப்படிதான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து தொகுதிக்குள்ள ஆய்வு பண்றதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு விஷயம். இப்படி சொல்றதே அவங்களாம் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றோம். இவங்க முழுக்க பொய்ய பரப்பக்கூடிய, வாயை திறந்த பொய் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதை வந்து எல்லாரும் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றோம். குறிப்பா இதுக்கு எதிரான போராட்டங்களோ கட்டியமைப்போம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு அரசு பள்ளி மாணவர்களையோ இல்ல பள்ளி மாணவர்களையோ இப்படி அணுகிறதுல வந்து ஒரு முறையற்ற வரம்பற்ற ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்றோம். அது வந்து எப்படின்னா வந்து இப்போ அதுதான் இதை எல்லாருமே ஃபெமிலியர் பண்ணிட்டாங்க. அந்த ரீல்ஸ்ன்றது, அந்த கேமரா, இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணதா யாருக்குமே தெரியல. இப்போதான் வந்து இதெல்லாம் ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா சிஎம் கண்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது, அதை நம்ம குறைய சொல்றோம்னா அதை ஏத்துக்கிட்டு அதை மாத்திக்கிற பக்குவம் நமக்கு வேணும். அதான் அரசியல்ல அடிப்படை தேவையே எல்லாருக்கும். இதே கடந்த ஆட்சி காலத்துல பள்ளிக்கல்வித்துறை, அதாவது வந்த ஒவ்வொரு குறைகளுக்குமே அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இது சரி செய்யப்படும் அப்படின்னு அதை கவனத்துக்கு எடுத்து துறை சார்ந்த அதிகாரிகளை பேசி அதை சரி செஞ்சாங்க. இவங்களுக்கு நம்ம ஒரு சொன்னா திருத்திக்கிற பக்குவம் முதல்ல வேணும். கடந்த ஆட்சியில என்ன நடந்துச்சு, முன்பு இப்படி இருந்துச்சேன்னு தொடர்ந்து குறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வராங்க. அதாவது நாங்க என்ன பண்ண போறோங்கிற சொல்ல தவறு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவதூறை சொல்லி பொய்களையும் ஒரு ஃபேக் நெரேட்டிவ் மட்டும் கட்டமைச்சுதான் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப மாற்றம் வரப்போகுது, புரட்சி நடக்க போகுதுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்ப 50 நாளா விஜய் அண்ணா பொற்கால ஆட்சி நடத்திட்டாங்கன்னு தான் அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சமூக வலைதளத்துல பேசிட்டு வராங்க. சரி, என்ன மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னு போய் கேட்டா ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்களை வந்து நம்ம ஏத்துக்கணும்னாலும்
அதில் சில ஏதாச்சும் உண்மைத்தன்மைகள் இருக்கணும். இன்னைக்கு வந்து பள்ளிகளில் வந்து அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளை வந்து நான் சால்வ் பண்ண போறேன், என் தொகுதிக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் நான் இன்டர்ஃபேர் பண்ணலான்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கக்கூடிய தேவை என்னன்றது தான் மீண்டும் ஒரு கேள்வியா இருக்கு. அப்படியே சந்திச்சாலும் இன்னைக்கு மாணவர்கள்கிட்ட வந்து இந்த அரசாங்கம் வந்து எஜுகேஷன் சிஸ்டமை நீங்க கொஸ்டின் பண்றீங்கன்னா, அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசிக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும்ல. இன்னைக்கு வந்து இவ்வளவு மோசமா இருக்குன்றது ஓகே, ஸ்டூடெண்ட்ஸா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறனால வச்சு எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு இவங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க? இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து இங்கிலீஷ் படிச்சாதான் ஆகணுன்ற ஒரு திணிப்புக்குள்ள வராங்க. இங்கிலீஷ் படிக்கணுன்றது பெரிய பிரச்சனை இல்லை, அது வந்து இங்கிலீஷ் தான் நாலேஜ்ன்ற ஒரு சென்ஸ்ல தான் அவங்க வந்து பேசுறாங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு ஸ்கில், ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை பார்க்கணும். அதே போல இவங்க அவ்வளோ அந்த மாணவி வந்து தவறா பேசுறாங்க, அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா கீர்த்தனா பேசும்போதே தப்பான கிராமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களே தப்பா தான் பேசுறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இன்னொரு மாணவி வந்து ஒரு நகைப்புக்குள்ளாக்குறது, அவங்கள வந்து பிளேம் பண்றதோ, இவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னு சொல்றதோ, இது வந்து ஒரு ஒண்ணுக்கு முரணான விஷயமா தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து ப்ரமோஷன் வந்து முக்கியமாக தேவையான அத்தியாவசியமான ஒன்று தான். ஆனால் அதை மட்டுமே ஒரு இதாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் ஆகட்டும், ஒர்க் மேனுஃபேக்சரிங் செக்டர் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனாதான் தமிழ்நாடு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஜிஎஸ்டிபி ஆகட்டும், இது எல்லா விதத்துலையுமே இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இதுலேருந்து தான் அவருக்கு அப்புறமா தான் இண்டஸ்ட்ரி பூம் ஆக ஆரம்பிச்சது. அதை வந்து கடந்த ஆட்சி காலத்தை விட இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு தான் உதவுமே தவிர இதை வந்து இன்னும் பின்னாடி கொண்டு போறதுக்கோ இதை வந்து பிற்போக்குவாத அரசியல் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பா அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸை மென்மேலும் கொண்டு வரது எப்படின்னு பார்க்கணும். கீர்த்தனா அவர்களாகட்டும், மற்ற துறை அமைச்சர்களுமே அவங்க துறை எப்படி வந்து டெவலப் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, கடந்த ஆட்சி காலத்துல அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அந்த நல்லதை வந்து இவங்க எடுத்துக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. அந்த ஈகோ கிளாஸை தயவு செஞ்சு விட்டுட்டு அவங்க பண்ணாங்களே அதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ண, நான் முதல்வன் பேரை மாத்தினதுல இருந்து எல்லா விதமுமே இந்த கவர்மெண்ட் வந்து பழைய கவர்மெண்டோடைய நேம் அழிக்கணும்னு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்களை இன்னும் டெவலப் பண்ணணும்னு அவங்க யோசிச்சதே கிடையாது.